நான் பசங்கள்கிட்ட பேசினேன். நீங்கள் 4 பேரும் பொறுமையாக கேளுங்க. பிரச்சனை என்னென்னம்மா, உங்கள் பொண்ணுக்கு இன்னொரு பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ரத்தீஷ்னு ஒரு பையனோட. அவர் டெய்லி வீட்டுக்கு வராரு. இது வயசு பொண்ணுங்க தானே, அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என்னென்னா அக்கம் பக்கத்துலலாம் தப்பாக பேசுறது அவங்களால தாங்கிக்க முடியல. அப்போ தப்பா பேசுறாங்கன்னா நம்ம அத்தை இது தப்பா நடந்துக்காதானே இதுங்களுக்கு தெரியாது. டெய்லி வருதுங்கிறது தப்பான விஷயம். இங்க கூப்பிட்டாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, டெய்லி இந்த 4 பொம்பளைங்க இருக்கிறது வீட்டுக்கு டெய்லி ஒருத்தன் ஏன் வரணும்? என்னதான் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நாங்களே என் சிஸ்டர் வந்து நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆபீஸ்ல கொலீக்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கிறது விஷயம். ஆனா வீட்டுக்கு டெய்லி ஒருத்தன் ஏன் வரணும்? அது தப்பான விஷயம். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறது பொண்ணுங்களுக்கும் சேஃப்டி கிடையாது. முதல்ல அது உங்கள் பொண்ணை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா புருஷனோட அவள் வாழ்ந்துட்டு இருக்கா, அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கு, அதெல்லாம இவரோட 2 பெண் குழந்தைங்களும் அங்கே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணினீங்கன்னா பசங்களை கண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பசங்களை நம்ம எப்போ கண்டிக்க முடியும் தெரியுமாம்மா? நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்தாதான் நம்ம பசங்களை கண்டிக்க முடியும். ஸோ அங்கே இருக்கிறது குவெஸ்டனே கிடையாது. அவங்க அத்தை மற்றபடியெல்லாம் நல்லவங்க தான், ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க உங்களை பற்றி. எங்கள் ஆயா கூட இருக்கிறது வரைக்கும் நாங்கள் நல்லா தான்மா இருந்தோம். எங்கள் ஆயாவும் அப்பாவும் எங்கள் ஹாஸ்டலில் வந்து பார்ப்பாங்க, அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. இந்த ஆயாவும் பார்ப்பாங்க, அந்த ஆயாவும் பார்ப்பாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க உங்கள் பொண்ணு, ஏதோ பீரோ திறந்து போட்டதுக்கு உங்கள் பேத்தி, உங்கள் பொண்ணோட பேத்தி திறந்து போட்டதுக்கு இவ திட்டி இருக்கா. திட்டினதுக்கு உங்க பொண்ணு இவளை திட்டிருக்கா. ஏன்னா சொந்த பெத்த பொண்ணை திட்டுறது அவளுக்கு ஏத்துக்க முடியல. திட்டினப்போ இவளை பாத்துக்கிறதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா அத்தை என்ன கேட்டிருக்கா. அவளை பாத்துக்கிறதுக்கு நான் அம்மா இருக்கேன், உனக்கு யார் இருக்கா, நீ ஆனா அதுதானே சொல்லியிருக்காங்க. தண்டை சோறு சொல்லியிருக்காங்க. பாப்பா சொல்றாள், கிளியரா சொல்றேன், அது அவளால தாங்க முடியல. ஸோ இதுதான் பிரச்சனை. அங்க இருக்கிறது குவெஸ்டனே கிடையாது. ஆனா நீங்க கை கழுவி விட முடியாது, நீங்க பெத்த பசங்க, சரிங்களா? அம்மா கூட அங்க போய் இருந்தாங்கன்னா, உங்க ஊர்ல வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு வசதி கம்மி, 12th முடிச்சு அதுக்கப்புறம் கஷ்டம். ஸோ சென்னையில தான் இருந்தாகணும். சென்னையில் இருக்கிறதுனா அவங்களோட இருக்கட்டும், ஆனா அத்தனை பொறுப்பும் நீங்க எடுத்துக்கணும். அவங்க செலவுக்கு நீங்க பாத்துக்கணும். அது எங்களால முடியாது மேடம். சரி, அப்ப சென்னையில யார் இருப்பாங்க? சென்னையில என் வீடு இருக்கு, என் கூட வந்து இருக்க சொல்லுங்க. நான் இருக்கேன், எங்க அம்மா இருக்காங்க, அப்பாவும் நீங்களே வந்து இருப்பீங்க. நான் இருக்கிறேன், வந்து இருக்க சரி, சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இப்ப நீங்க 2 பேரும் நீங்க எங்க சொந்த வீட்ல நாங்க இருக்கோம். எங்க வீட்ல வந்து இருப்பீங்களா? இருக்கறோம். இருங்க நீங்க வந்து இருப்பீங்களா? புள்ளைய விட்டு அவங்க எப்படி ஒண்ணே ஊத்துறங்க? இருங்க, நீங்க மட்டும் பேசாதீங்க. உங்களை நம்பி அனுப்ப முடியாதுங்க. உங்களுக்கு முதல்ல உடம்பு சரியில்லை, அப்புறம் உங்களுக்கு இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதனால பசங்களை தனியா அப்படி விட முடியாது. அம்மா வரணும். இப்போ வந்து எனக்கு பசங்க, எங்க அம்மாக்கு அப்புறம் என் பசங்க காப்பாத்துன்னு சொல்லி தான் நான் இவ்வளவு நாளா உயிர் வாழ்ந்தேன். வெரி குட். இருங்க அம்மா, நீங்க வந்து இருக்க முடியுமா? இங்க இருக்கலாம், பாப்பீங்களா? என் வீடு இங்க இருக்குதுமா. இருக்கா? அப்ப பசங்களை வச்சுட்டு நீங்க இருப்பீங்களா? அந்த வீட்டுக்கு அனுப்ப கூடாது. நான் ஏன் என் வீட்டுல இருந்து அங்க அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு. அம்மா இது பாருங்க, இப்ப பசங்க கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு ஆயா வீட்டுல இருக்கட்டும், கொஞ்சம் சமாதானம் பண்ணி லீவ் எல்லாம் முடியட்டும். ஸ்கூல் போறாங்கல்ல, டிசி எல்லாம் இங்க இருக்கு. டிசி எல்லாம் ஸ்கூல்ல தான். இப்போ ஒரு 10 நாள் லீவு முடியறது வரை ஆயா கூட இருக்கட்டும். நீங்க பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நான் சொல்லியிருக்கேம்மா. நீங்க மட்டும் இல்ல, அம்மாவும் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா பழைய கோவத்தை விடுங்க, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே உங்களுக்கு ஒரே குறிக்கோள் என்னது தெரியுமா? இந்த 2 பசங்களை நல்லபடியா கரை சேர்க்கணும். அந்த அம்மா முடிஞ்சதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இவங்க யாருமே ஆட்டம் போட முடியாது. அவங்க இருந்துதான் ஆகணும். ஆனந்தனும் கை கழுவி விட முடியாது, ராஜேஸ்வரியும் தப்பு பண்ண முடியாது, பசங்களும் தப்பு பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இப்போ அவங்களோட இருக்கட்டும், அவங்க சமாதானம் பண்ணி அனுப்புவாங்க. பசங்க அங்க போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு விசாரிப்போம், நல்லா இருக்கீங்களாமான்னு. ஏதாவது பிரச்சனை அக்கம் பக்கத்துல அது இது பேசுறாங்க, அது பண்றாங்க, குழந்தைக்கு மன உளைச்சல் இருந்தா சைல்ட் வெல்ஃபேரை கூப்பிட்டு சொன்னோம்னா அப்புறம் அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. நம்ம கையில ஒண்ணும் இருக்காது. கிடையாது. அதனால நல்லபடியா பாத்துக்குங்க, கிளம்புங்க.